ஹாய்ங்க. மாமா வீட்டுக்கு வந்துட்டு 2 நாள் எப்படி போச்சுன்னே தெரியலிங்க. ரிட்டர்ன் வந்து நாங்க கேரளா கிளம்பிட்டோம். அம்மா, அப்பா எல்லாமே ஃபேமிலியா அவைங்க அங்க இருக்காங்க. நாங்க மட்டும் தான் நானு, ஹஸ்பண்ட், குழந்தைங்களோட எல்லாம் கிளம்பிட்டோங்க. ரொம்ப லாங் டிரைவுங்க அது. சென்னையிலேருந்து கேரளாவுக்கு பார்த்தீங்கன்னா 14:30 மணி நேரங்க நாங்க ட்ராவல் பண்ணுனது. இதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைமு. ரொம்ப லாங்கா இருந்துச்சு எனக்கு. டே அண்ட் நைட்டுனாலும் நைட்டு தூங்கிக்கிட்டோம், பிரச்சனை இல்ல. காலையில கொஞ்சம்லாம் போரிங்கா இருந்துச்சுங்க. எப்படா நம்ம வீட்டுக்கு போய் சேருவோம் அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. அது இல்லாம குழந்தைங்கள வச்சுட்டு கொஞ்சம் நம்ம சேஃப்டியா தாங்க இருக்கணும். நம்ம தூக்கம்லாம் பார்க்கவே கூடாது. அதனால எனக்கு கொஞ்சம் ஒரு மாரி ஆயிடுச்சுங்க. நைட் டைம்னா பார்த்தீங்கன்னா, நான் எவ்வளோ நேரம் வேணாலும் ட்ராவல் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா வந்து பகல் டைம் ஆப்போசிட் எனக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. ஏதோ குழந்தைங்களுக்காக பார்க்கணுமே, வேடிக்கை காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வர்றதே. நாங்கள் வந்து சென்னையில் 11:30 மணி நைட்டு ட்ரெயின் ஏறினதுங்க. இங்கே மறுநாள் மதியம் 2:30 மணிக்கு தான் நாங்கள் இங்கே வந்து ரீச் ஆனோம். ஏன்னா எவ்வளோ நேரம்னு பார்த்துக்கோங்களேன். ட்ரெயின் ரீச் ஆகிறது பார்த்தீங்கன்னா முன்ன பின்ன ஆகுங்க. சிக்னல் அதை கெஸ் பண்ண முடியாதுங்க. ட்ரெயின் விட்டு இறங்கிட்டு சரி அப்படியே ஹோட்டல் போய் சாப்பிட்டுட்டு சேர வீட்டுக்கு போய்க்கலாம் அப்படின்ட்டு ஹோட்டல் வந்துட்டேங்க. தம்பிங்களுக்கு வந்து பிரியாணி கேட்டிருந்தாங்க. நாங்கள் வந்து மீல்ஸ் எடுத்துக்கிட்டோம். மீல்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு நான்வெஜ்ஜு, வெஜ்ஜு 2 குழம்பு தருவாங்கங்க. அப்புறமேட்டு அப்பளம், பொரியல் வந்து பீட்ரூட்டு, அப்புறமேட்டு சம்மந்தி கொடுத்துருந்தாங்க. கேரளாவில் ஹோட்டலில் போய் சாப்பிட்றது அப்படின்னுங்கன்னா நம்ம சாப்பாட்டோட நான்வெஜ் எப்படி இருந்தாலும் பொரிச்சது எடுத்துப்பாங்க. கண்டிப்பாக மீன் இல்லாட்டி சிக்கன் இது மாதிரி எடுத்துப்பாங்க. சாப்பாடு ரேட்டு கம்மியாக தாங்க இருக்கும். ஆனால் அந்த பொரிச்சது நம்ம வாங்குற பார்த்திங்களா, அதோட ரேட்டு டபுள் மடங்கு இருக்கும். சாப்பாட்டோட நாங்கள் சிக்கன் வாங்கியிருந்தாங்க. அது ஒரு 100 கிராம் தான் இருக்கும். பார்த்திங்கன்னா அதோட ரேட்டு 300 ரூபாங்க. 280 ரூபாய்ங்களாம்மா ப்ளஸ் ஜிஎஸ்டி. நம்ம ஊர்லேயே அதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 50ல் 60 தாங்க வரும். மலையாளிஸ் வீட்டில் பார்த்திங்கன்னா டெய்லியுமே மீன் கறி தாங்க சொல்லுவாங்க. கேட்கும் போதெல்லாம் மீன் தான் சொல்லுவாங்க. வெஜ்ஜு செய்வாங்க, இருந்தாலும் நான்வெஜ் இருக்கும் கண்டிப்பாக. நம்ம ஊரில் நான்வெஜ் பொரிச்சது எவ்வளோங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். சரிங்க, நம்ம நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாங்களா? பாய்.